கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்போ அந்த புதிய வாரத்துக்குள்ள அழைத்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய வாரத்திலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கும் அப்பா உங்களோடு கூட பேச போகிற வார்த்தை லூக்கா சாப்டர் வேர்ஸ் 30. லூக்கா 1:30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். சோத்திரம். இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்றாங்க, எந்த காரியத்தை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தேவனிடத்துல கிருபை பெற்று விட்டீர்கள் என்று சொல்லி அப்பாவோட வார்த்தை இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு நேராய் வந்திருக்கு. நீங்க தேவனிடத்துல கிருபை பெற்றாய். சோத்திரம். அவங்களுக்கு இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை அப்பா அங்க செய்ய போறாங்க. சோத்திரம். இன்னும் அவங்களுக்கு திருமணம் ஆகல. சோத்திரம். உலகத்துக்கே ரட்சிப்பை கொடுக்கறதற்காக அப்பா தேர்ந்தெடுத்த பாத்திரம் தான் இந்த மரியாள். சோத்திரம். அவ்வளோ பெரிய மிராக்கிள அவங்க வாழ்க்கையில இதுவரை உலகம் கண்டிராத ஒரு மிராக்கிள அப்பா அங்க செய்ய போறாங்க. இன்னைக்கு அப்பா இந்த காலை நேரத்தில் அதான் சொல்றாங்க, நீங்க தேவனிடத்துல கிருபை பெற்றுட்டீங்க. இதுவரை உலகத்துல நடக்காத அற்புதத்தை உங்க வாழ்க்கையில அப்பா செய்வேன் என்று சொல்றாங்க. சோத்திரம். அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா, நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. சோத்திரம். அப்பா சொன்னதை கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றுகிற தேவன். சொன்னது போலவே அங்க அற்புதம் நடந்தது. அதே போலதான் உங்களுக்கும் அப்பா அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்துருக்காங்க. அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறலன்னு நினைக்காதீங்க. இது நிச்சயமாக நிறைவேறும். அந்த வாக்குத்தத்த வசனங்களை எப்பொழுது நம்ம வாயில் என்ன பண்ணணும், அறிக்கை செய்து கொண்டே இருக்கணும். அதே அதிகாரத்துல இன்னொரு இயற்கைக்கு மேற்பட்ட அற்புதத்தை அப்பா செய்தாங்க. 13ஆம் வசனம் verse 13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். சோத்திரம். இங்கேயும் ஒரு பெரிய அற்புதம். சோத்திரம். வயதாகி போய் 2 பேருக்கும் வயதாகி போய்விட்டது. சோத்திரம். குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பும் அறிகுறியும் அவங்களுக்கு சுத்தமா கிடையவே கிடையாது. சோத்திரம். அப்பேற்பட்ட சூழ்நிலை தான். நேற்று கூட அப்பா சொன்னாங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு நான் குழந்தை கொடுப்பேன்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக அப்பா பேசினாங்க. இன்னைக்கும் பாருங்க, இந்த 2 வசனத்திலையும் அப்பா இயற்கைக்கும் மேற்பட்ட அற்புதத்தை செய்ய வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில், இந்த புதிய வாரத்தில், இந்த புதிய வருஷத்தில் அப்பா திட்டம் தெளிவுமாக சொல்றாங்க, உங்க வாழ்க்கையில இயற்கைக்கும் மேற்பட்ட அற்புதத்தை செய்ய போறாங்க. சோத்திரம். நீ இப்படி நடக்கும்னு சொல்லி கனவுல கூட நீங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட அற்புதத்தை ஏசப்பா இந்த நாட்கள்ல உங்களுக்கு செய்யத்தான் போறாங்க. சோத்திரம். சொன்னது போலவே அவங்களுக்கு யோவான் ஸ்நானனை அப்பா கொடுத்தாங்க. சோத்திரம். அவங்க கண்கள்ல அப்பா கிருபை கிடைத்தது என்று சொல்றோம். அதே போல ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 8வது வசனம், ஜெனிசிஸ் 6:8. கர்த்தருடைய கண்களில் நோவாவுக்கோ கிருபை கிடைத்தது. சோத்திரம். இந்த உலகத்துல எல்லாரும் பாவம் செய்து இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இருந்த அந்த நோவாவுடைய குடும்பத்திற்கு அப்பாவுடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. அந்த நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. இன்னைக்கு உங்களுக்கு அப்பாவோட கண்கள்ல கிருபை கிடைத்ததுனால உங்க மூலமாக உங்க குடும்பத்திற்கே அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை, ரட்சிப்பை இந்த நேரத்துல கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க மூலமா உங்க குடும்பத்திற்கே ஒரு ஆசீர்வாதம். உலகமே தண்ணீரினால் அழிக்கப்படும் பொழுது நோவாவுடைய குடும்பம் காக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அதே போல இன்னைக்கு நீங்க கணவனா பார்க்கலாம், இல்ல மனைவியா பார்க்கலாம், இல்ல குடும்பமா பார்க்கலாம். ஸ்தோத்திரம். உங்க மூலமா தான் உங்க குடும்பத்திற்கே அப்பா ஒரு ரட்சிப்பை, ஒரு மீட்பை, உங்க குடும்பத்திற்கு ஒரு ஆசீர்வாதத்தை அப்பா இந்த காலை நேரத்துல வைத்திருக்கிறாங்க. உங்க மூலமாக உங்க குடும்பத்திற்கே ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற உங்க ஒவ்வொரு மேலேயும் அப்பாவுடைய கிருபை வந்துடுச்சு. ஸ்தோத்திரம். யோவான் 1ஆம் அதிகாரத்துல பார்ப்போமானால்
14ஆம் வசனம் verse 14, John 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை ஸ்தோத்திரம், இந்த கர்த்தருடைய வார்த்தை தான் என்னாச்சு, மாம்சமாகி இந்த பூமிக்கு ஏசப்பாவாக வந்தாங்க. மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய், கிருபையும் சத்தியமும் அவர்தான், ஏசப்பா தான் சத்தியம், கிருபையும் அவர்தான், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வாசம் பண்ண போறாருன்னு சொல்ல, நமக்குள்ளே வாசம் பண்ணினார். சோத்திரம். நாம் விசுவாசிக்கணும். சோத்திரம். ஏசப்பா எங்க இருக்காங்க? எனக்குள்ள இருக்காங்க. கொலோசியர் 1:27, கொலோசியன்ஸ் 1:27 சொல்லுவாங்க, கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாய் எனக்குள்ளே இருக்கிறார். ஏசப்பா எங்க இருக்காங்க? எனக்குள்ள இருக்காங்க. ஸ்தோத்திரம். உங்க கண்கள் வழியா ஏசப்பா பார்க்குறாங்க. ஸ்தோத்திரம். உங்க சிந்தை வழியா ஏசப்பா சிந்திக்கிறாங்க. ஸ்தோத்திரம். எப்போ எழுப்பி கேட்டாலும் சொல்லணும், ஏசப்பா எனக்குள்ள இருக்கிறாங்க. அதுலேயே 17 verse 17ல, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஏசப்பா மூலமாக தான் கிருபை சத்தியம் எல்லாம் உண்டானது. சூத்திரம். இன்னைக்கு அப்பா சொல்றாங்க, இன்னைக்கு உங்களுக்கு இல்லை, எந்தெந்த காரியம் இல்லை என்று சொல்லி வேதனையோடு பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ எல்லாம் உண்டாக போகிறது. இந்த நொடி முதல் எல்லாவற்றையும் அப்பா உங்களுக்கு உண்டாக்கி தரப்போறாங்க. சோத்திரம். கிருபை. சோத்திரம். அப்பாவுடைய கிருபை உங்க மேல இருக்குது. கடைசியா ஒரு வசனம், அதிலே 16 verse 16ல, அவருடைய பரிபூரணத்தினாலே, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிபூரணம். சோத்திரம். வானமும் அவரது தான், பூமியும் அவரது தான், வெள்ளி பொண்ணு எல்லாம் அவருடையது தான். அவர் சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, அவருடைய பரிபூரணத்தினாலே ஒருத்தருக்கல்ல, நாம் எல்லாரும், பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரும், உலகத்தில் இருக்கிற எல்லாரும், விசுவாசிக்கிற எல்லாரும், ஆமா அப்பா சொல்லிட்டாங்க, எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். சோத்திரம். கிருபை கொடுக்க போறேன்னு சொல்ல, கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். அப்பா கிருபைய கொடுத்துட்டாங்க. சோத்திரம். இப்பொழுதும் நாம் கண்களை மூடி கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா? சோத்திரம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த காலை நேரத்தில் நீங்க பேசியிருக்கீங்கப்பா. என் பிள்ளைகளுக்கு என் கண்களில் கிருபை கிடைத்து விட்டது, நான் கிருபையை கொடுத்து விட்டேன் என்று சொல்லி நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக சோத்திரம் அப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் நீங்க சொல்றீங்க, இயற்கைக்கும் மேற்பட்ட அற்புதத்தை செய்ய எனக்கு வல்லமை உண்டு. உங்க வாழ்க்கையில இதுவரை என்னென்ன ஆசீர்வாதங்கள் இல்லை என்று நீங்க நினைத்து கொண்டிருந்தீங்களோ அவைகளெல்லாம் இந்த நொடி முதல் உண்டாக போகிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் ஏசப்பா நீங்க உண்டாக்கி கொடுக்கறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே உங்களுடைய பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பார்த்து கொண்டிருக்கிற எல்லோர் மேலேயும் உங்களுடைய மகிமை இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதே உங்களுடைய உயிர்த்தெழுதின் வல்லமை இறங்குகிறதற்காக ஸ்தோத்திரம். குருடர்கள் பார்க்கிற வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். செவிடர்கள் கேட்கிற வல்லமை இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். மரித்தோர் உயிரோடு எழும்புகிற அந்த உயிர்த்தெழுதின் வல்லமை இப்பொழுதே இறங்கி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேவாதி தேவனுடைய பிரசன்னம் அளவில்லாமல் இறங்கி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். கோர்ட்டு பிரச்சனையில இருக்கிற ஆம்ராஜா ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க ஆண்டவரே இப்பொழுதே நீர் எல்லாவற்றிலும் ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறீர். தேங்க்யூ ஜீசஸ். எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது, எல்லா கோணலானவைகள் செவ்வையாக்கப்படுகிறது. தேங்க்யூ லார்ட். இப்பொழுதே நீர் அற்புதத்தை செய்கிறீர் அப்பா. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்கிறீர். அவங்க என்ன ஏக்கத்தோடு கூட பார்த்து கொண்டிருக்கிறாங்களோ அந்த ஏக்கத்தை எல்லாவற்றையும் இப்பொழுது இந்த காலை நேரத்தில் நீர் மாற்றுகிறீர் ஐயா. உங்களுடைய கிருபையை அவர்களுக்கு கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ். இந்த நொடியே நீர் அற்புதம் செய்துட்டீங்கப்பா. குடும்பத்தை ரட்சிக்கிறதுக்காக நன்றி. கணவர், மனைவி, ஆம்ராஜா, பிள்ளைகளை ஆம்ராஜா அந்த குடும்பத்தில் ஒரு மனதை கொடுக்கறதுக்காய் ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். குடும்பத்தை ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். குடும்பத்தில் சமாதானம், சந்தோஷம் உண்டாகிறதுக்காக நன்றி அப்பா. இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவர்களோடு கூட இருந்து குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதா. ஆமென். ஆமென். தொடர்ந்து பாருங்க, அப்பாவோட வார்த்தையை கேளுங்க, அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும், ஆசீர்வதிக்கப்படணும். காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட்.